ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் 21,000 வரலாம் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 9 விதமான ஜாபுகள் இருக்குது. உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ அதற்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் மொத்தம் 9 விதமான பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அதாவது உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான். சிங்கிள் பேஜ் தான், ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி போடலாம் அப்படின்ற எதுனா சஜஷன் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ஏதாச்சும் வேணும்னாலும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து போஸ்ட் நேமை பொறுத்தவரையிலும் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற போஸ்ட்டு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒரு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. 8,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சானிட்டரி ஒர்க்கு, அதுக்கும் பார்த்திங்கன்னா அதே தான், சேம் தான் எல்லாமே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கும் அதே தான், தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 8,500 சம்பளம். அப்புறம் லேப் டெக்னீஷியன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த லேப் டெக்னீஷியனுக்கான 1 இயர் கோர்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 13,000 வந்து சேலரி வந்து இருக்கும். அதே மாதிரி ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும். 13,300 வந்து சேலரி. இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, ஓகேங்களா, அதாவது சுகாதார ஆய்வாளர் நிலை 2 அல்லது பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படின்ற போஸ்ட்டு. இதுக்கு வந்து +2 வந்து படிச்சிருக்கணும். பயாலஜிலையோ இல்லை பாட்னிலையோ இல்லை ஜுவாலஜிலையோ வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து அந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்எல்ஹெச்பி, அதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். 18,000 வந்து சேலரி. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், அந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 21,000 வரலும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி டெம்பரரி ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் வந்து உங்களோட அப்ளிகேஷனையும் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெராக்ஸ்லலாம் உங்களோட சைன் வந்து போடணும். இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா December 26. டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஒர்க்கிங் ப்ளேஸுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், காஞ்சிபுரத்துலேயே. அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.